Recording has started. Okay, Rama. Very good morning. So today we are going to see next topic in periodic classification of elements. Okay. So last class la நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா periodic table கான features என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். number of periods, number of groups. ஸோ அதுக்கான அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து என்ன அப்படின்னா பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் இன் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் இன் ப்ராப்பர்ட்டிஸ். தம்பி, வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? பிக்சர் கிளியரா இருக்காப்பா? ஓகேம்மா, கொஞ்சம் எல்லாரும் மியூட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் இன் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ உனக்கு அந்த பீரியாடிக் டேபிள்ல மினிமம் ஒரு 30 எலமெண்ட்ஸ் ஆவது தரோவா இருக்கணும். தென் இந்த 30 எலமெண்ட்ஸ் கொஞ்சம் தரோ பண்ணிட்டு பீரியட் வைஸ் அண்ட் குரூப் வைஸ் கொஞ்சம் எலமெண்ட்ஸ் ஆவது தரோ பண்ணி வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் குரூப் அப்படின்னா உனக்கு அதுல ஸ்டார்டிங் எலமெண்ட் என்ன? ஃபர்ஸ்ட் குரூப் அப்படின்னா ஸ்டார்டிங் எலமெண்ட் அங்க ஹைட்ரஜன் இருக்கும். ஓகேயா? தென் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம். ஸோ இந்த ஆர்டர்ல கொஞ்சம் படிச்சு வச்சுட்டேன்னா ஈஸியா இருக்கும். அதே மாதிரி செகண்ட் குரூப். ஓகேயா? ஸோ குரூப் வைஸ் கொஞ்சம் படிச்சுக்கோ. அதே மாதிரி பீரியட் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி 2 elements. ஸோ ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். தென் செகண்ட் பீரியட் 8 elements. அப்ப இந்த 8 elements என்ன அப்படின்றத கொஞ்சம் ஆர்டரா படிச்சு வச்சுக்கோ. ஸோ நீ ஒரு 30 elements நீ தரோ பண்ற அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே உனக்கு வந்து மைண்ட்ல வந்து ரெக்கார்ட் ஆயிடும். இதுல வந்து பீரியட்ஸ்னா இதை எப்படி நம்ம சொல்லலாம், குரூப் வைஸ் அப்படின்னா இதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உனக்கு ஈஸியாவே கிடைச்சிடும். ஓகே, ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் இன் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அப்ப இங்க இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ், நமக்கு புக்ல கொடுத்திருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்திருக்காங்க. அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் ரேடியை, தென் அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, தென் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஓகேயா? ஸோ டோட்டலா ஒரு 5 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்திருக்காங்க. இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்றத இப்ப நீ கொஞ்சம் ஷார்ட்டா தான் நம்ம அதுல வந்து தெரிஞ்சுக்க போறோம். இதே இது நீ வந்து பாத்தீங்கன்னா ஹையர் கிளாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாவே படிப்பேன். இப்போதைக்கு இதுக்கு மீனிங் என்ன அப்படின்றத மட்டுமாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இது என்ன பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ். பீரியாடிக் அப்படின்றதுக்கு இதுல என்ன ஜென்ரலா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு கொடுத்துட்டு போகலாம்ல, இது என்ன பீரியாடிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து சில ஸ்பெஷலான கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பீரியாடிக் டேபிள வந்து டிசைன் பண்ணதுக்கான ஒரு கிளியர் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இதை பார்க்கும்போது உனக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடி பீரியாடிசிட்டி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்றத பாரு. எனிதிங் விச் ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப் ஆஃப்டர் a regular interval is called periodic. ஓகேயா? ஸோ ஒரு விஷயம் நடக்கக்கூடிய விஷயம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் இன்டர்வல்க்கு அப்புறமேட்டு திரும்ப அந்த ப்ராசஸ் நடக்கு அப்படின்னா அது பீரியாடிக். ஃபார் எக்ஸாம்பிள் டே அண்ட் நைட். ஓகேயா? ஸோ சன்ரைஸ் சன்செட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த 24 hours அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 1 டேல வந்து பாத்தீங்கன்னா இந்த சன்ரைஸ் சன்செட் அப்படின்றது ரெகுலரா நடந்துட்டு இருக்கு பாத்தியா? ஸோ அப்ப இது எல்லாமே பீரியாடிக் திங்ஸ், இதெல்லாம் ரெகுலரா நடக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேயா? ஸோ அதே மாதிரி இந்த பீரியாடிக் டேபிள்ல வந்து பார்த்த அப்படின்னா ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இன்டர்வல்க்கு அப்புறமேட்டு அகைன் அது ரெகுலரா நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நேம் தான் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ அகைன் அந்த டெஃபினிஷனை பாரு. எனிதிங் விச் ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப் ஆஃப்டர் அ ரெகுலர் இன்டர்வல் இஸ் கால்டு பீரியாடிக் and this behavior is called periodicity. ஓகே, அப்படி இங்க ரெகுலர் இன்டர்வல்ல திரும்ப அந்த ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இப்ப இதை எப்படி நம்ம என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இந்த மாதிரி ரெகுலர் இன்டர்வல்க்கு அப்புறமேட்டு சேமா வந்துட்டே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்த்தோம்னா 5 ப்ராப்பர்ட்டிஸ். என்னென்ன ப்ராப்பர்ட்டி? ஃபர்ஸ்ட் ஒன் அயானிக் ரேடியை, அட்டாமிக் ரேடியை, அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஓகேயா? இந்த ப்ராப்பர்ட்டி
எல்லாம் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெகுலர் பீரியாடிசிட்டியோட இருக்கு. ஸோ அதனால இதுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்குறோம் அப்படின்னா பீரியாடிக் ப்ராப்பர்ட்டீஸ். ஓகேவா? ஸோ பீரியாடிக் அப்படின்னா இப்ப என்ன மீனிங் அப்படின்றது உனக்கு கிளியர் ஆயிருக்கும். தம்பி டே யாரோ ஒருத்தர் மியூட் பண்ணாம இருக்க, மியூட் பண்ணிடு. ஓகே. ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ரேடியஸ். ஓகே. ஸோ ரேடியஸ்க்கு atomic radius of an atom is defined. has started. டே தம்பி, எது வரைக்கும் வாய்ஸ் ஆடிபிளா இருந்தது? யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணியா? ஹலோ, என்னடாமா? ஹலோ. சொல்லியா அச்சுதன்? இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சொன்னீங்க நம்ம அட்டாமிக் ரேடியஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சொன்னீங்க நம்ம அட்டாமிக் ரேடியஸ் அது வரைக்கும் கேட்டுச்சு. அட்டாமிக் ரேடியஸ் சொல்லும் போதே கட் ஆயிடுச்சா? ஆமாம். Period is very good. Period is very good. சோ இப்ப பீரியாடிசிட்டினா என்னன்னு ஒரு ஐடியா கிடைக்குதா? யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணு. பீரியாடிசிட்டி அப்படின்னா ஓகே, ஒரு ஐடியா இருக்கு. ஓகே, இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்றோம். சோ அப்ப அட்டாமிக் ரேடியஸ்க்கான
சரியா ஓகே ஓகேடாமா. ஸோ இப்போ வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? அட்டாமிக் ரேடியஸ் பிக்சர் எடுத்து வச்சிருக்கேன். அந்த பேஜ் நம்பர் வந்து 109. விசிபிளா இருக்காப்பா? ஓகே. ஸோ அப்போ அட்டாமிக் ரேடியஸ் டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. அட்டாமிக் ரேடியஸ் of an atom is defined as the distance between the center of its nucleus and the outermost shell containing the valence electron. ஓகேயா? ஸோ அப்போ அட்டாமிக் ரேடியஸ்க்கான அந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்படி மெஷர் பண்றோம் அப்படின்னா அந்த ஆட்டத்தோட சென்டர் பாயிண்ட், சென்டர்ல யார் ப்ரெசென்ட் ஆயிருக்கா? நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த நியூக்ளியஸ்ல இருந்து லாஸ்ட் ஷெல், அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட், வேலன்ஸ் ஷெல் அப்படின்னு சொல்றோம் பாத்தியா? ஸோ அந்த ஷெல் வரைக்கும் உள்ள இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ் அப்படிங்கிறோம். ஆட்டம் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் இன் ஷேப், ரவுண்ட் ஷேப்ல தான் இருக்கும். ஸோ அப்போ அதோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து லாஸ்ட் ஷெல் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ் அப்படிங்கிறோம். கொஞ்சம் இந்த இடத்துல இன்னும் இமேஜின் பண்ணி பார்க்கணும். ஸோ ஆட்டத்தோட சைஸ் அப்படின்றது, ஆட்டம்ன்றது இன்விசிபிள். ஸோ அப்போ அதோட ரேடியஸ் மெஷர் பண்றது அப்படின்றது இன்னுமே ரொம்ப டஃப்பான ஒரு கான்செப்ட். ஸோ அப்போ இந்த இடத்துல ரேடியை, அட்டாமிக் ரேடியை நம்ம எப்படி மெஷர் பண்றோம் அப்படின்னா இங்க உள்ள பிக்சரை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோ. ஸோ இது வந்து ஆக்சிஜன் மாலிகுல் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோ. ஸோ அப்போ 2 ஆக்சிஜன் ஆட்டம் கம்பைன்ட் ஆகி ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ ஒரு சிங்கிள் ஆட்டத்தோட ரேடியை மெஷர் பண்றதுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த 2 ஆட்டத்துக்கு இடையில இருக்கக்கூடிய பாண்ட் இருக்கு பாத்தியா? இந்த பாண்ட் லென்த்தை வந்து மெஷர் பண்ணி இந்த லென்த்தை 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா we get the answer for that particular ஆட்டத்தோட அட்டாமிக் ரேடியஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணலாம். ஓகே, இந்த ரெண்டுமே சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டமா இருக்கணும். ஸோ இது ஒரு ஆக்சிஜன் ஆட்டம், இது ஒரு ஆக்சிஜன் ஆட்டம். ஸோ 2 ஆக்சிஜன் ஆட்டத்துக்கான பாண்ட், அந்த பாண்ட் லென்த்தை மெஷர் பண்ணி அந்த லென்த்தை 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த பர்டிகுலர் ஆட்டத்துக்கான அட்டாமிக் ரேடியஸை நம்ம மெஷர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ அட்டாமிக் ரேடியஸ் மெஷர் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் டிவைஸ் எல்லாம். ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி பாண்ட் லென்த்ல இருந்து தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸை மெஷர் பண்றோம். ஓகே, ஸோ அப்போ ரேடியஸ் மெஷர் பண்றது இப்போ எப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ இங்க இருக்கக்கூடிய பாண்ட் வந்து என்ன மாதிரியான பாண்டா வேணாலும் இருக்கலாம். கோவலன்ட் பாண்டா இருக்கலாம், இல்ல அயானிக் பாண்டா இருக்கலாம். ஸோ அதை வச்சுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ஸோ இங்க இருக்கக்கூடிய பாண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோவேலண்ட் பாண்டா இருக்கிறதுனால இங்க கோவேலண்ட் ரேடியஸ், பி வந்து கோவேலண்ட் ரேடியஸ். இங்க மேல வந்து பாத்தீங்கன்னா மெட்டல்ஸ் எல்லாம் 1/1 அரேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேயா? ஸோ இங்க இருக்கக்கூடிய ரேடியஸ் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மெட்டாலிக் ரேடியஸ் அப்படின்றோம். ஓகேயா? ஸோ இதெல்லாம் அலுமினியம் மெட்டலா இருக்கலாம், இல்ல அயன் மெட்டலா இருக்கலாம். ஸோ 1/1 எப்படி க்ளோஸா அரேஞ்ச் ஆயிருக்குன்னு பாத்துக்கோ. ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இது மாதிரி பாண்ட் லென்த்தை மெஷர் பண்ணி அதுல இருந்து தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த இண்டிவிஜுவல் ஆட்டத்தோட அட்டாமிக் ரேடியஸை வந்து நம்ம மெஷர் பண்றோம். ஓகேயா? ஸோ அப்ப அட்டாமிக் ரேடியஸ் எப்படி மெஷர் பண்றது அப்படின்றத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய பீரியாடிசிட்டி என்ன? ஓகேயா? இப்ப இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். பீரியாடிக் அப்படின்னாலே மீனிங் என்ன? anything which repeats itself after a regular interval. ஓகே, அப்ப இங்க இருக்கக்கூடிய பீரியாடிசிட்டி என்ன ப்ராசஸ் அப்படின்னு பாரு. இங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தேன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாரு, கால்குலேஷன் கொடுத்துருக்காங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் மாலிகுல் அப்படின்னு இருக்கு. ஹைட்ரஜன் மாலிகுலுக்கான பாண்ட் லென்த் வந்து பாத்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. ஓகே, 2 ஹைட்ரஜன் ஆட்டம் கம்பைன்ட் ஆகி ஹைட்ரஜன் மாலிகுலா ஃபார்ம் ஆயிருக்கு. இப்ப இந்த 2 ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கான
அந்த பாண்ட் லென்த்தை மெஷர் பண்றாங்க. ஸோ பாண்ட் லென்த் வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.74 ஆங்ஸ்ட்ராம். ஏ போட்டு மேல நாட் போட்டிருக்காங்களா, இந்த இதுக்கு நம்ம ப்ரொனன்சியேஷன் எப்படி கொடுக்கணும், 0.74 ஆங்ஸ்ட்ராம். ஓகே, ஸோ அப்ப இந்த ஆங்ஸ்ட்ராம், இந்த டோட்டல் லென்த் வேல்யூவை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கான அட்டாமிக் ரேடியஸ் வேல்யூவை நம்ம மெஷர் பண்ணிடலாம். ஓகேயா, 0.37 அப்படின்றது அந்த பர்டிகுலர் ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கான அட்டாமிக் ரேடியஸ். ஓகேயா, அட்டாமிக் ரேடியஸை நம்ம மெஷர் பண்ணிடலாம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், ஹவு டு கால்குலேட் அட்டாமிக் ரேடியஸ். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது இந்த இது வந்து பீரியாடிக்கலா இதுல வந்து என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு நம்ம அகெயின் நம்ம எதை யூஸ் பண்ணிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பீரியாடிக் டேபிள். ஓகேயா, ஸோ இந்த பீரியாடிக் டேபிள்ல பார்த்த அப்படின்னா இந்த பீரியாடிசிட்டி எப்படி இருக்குன்னு மட்டும் பாரு, டாப் டு பாட்டம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் குரூப். ஓகேயா, இந்த குரூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா இந்த குரூப்ல என்னென்ன எலமெண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு, ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், ஹீலியம், பிரான்சியம் பிரசன்ட் ஆயிருக்கு. பாத்தியா, இந்த ஆட்டத்துக்கான அட்டாமிக் ரேடியை டாப் டு பாட்டம் என்ன ஆயிட்டே இருக்கும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். கான்செப்டை நல்லா கவனிக்கணும். அட்டாமிக் ரேடியை என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா கிராஜுவலா டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகேயா, ஆனா இதே அட்டாமிக் ரேடியை ரைட் டு லெஃப்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஹைட்ரஜன் இருக்கு, சாரி அட்டாமிக் ரேடியை இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. சாரிடாமா, ஸோ ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம் இந்த ஆர்டர்ல இந்த குரூப் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அட்டாமிக் ரேடியை இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. லெஃப்ட் டு ரைட் ஹைட்ரஜன்ல இருந்து இப்ப ஹீலியத்துக்கு நம்ம நோட் பண்றோம் அப்படின்னா அட்டாமிக் ரேடியை டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி செகண்ட் பீரியட் யார் பிரசன்ட் ஆயிருக்கா, லித்தியம், பெரிலியம், தென் போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான். இந்த பீரியட் வைஸ் நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா அட்டாமிக் ரேடியை டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகேயா, கான்செப்டை நல்லா கவனிச்சுக்கணும். டாப் டு பாட்டம் குரூப் வைஸ் நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா அட்டாமிக் ரேடியை இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. லெஃப்ட் டு ரைட் பீரியட் வைஸ் நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா அட்டாமிக் ரேடியை டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகேயா, ஸோ அப்ப இதுக்கான ரீசன் என்ன அப்படின்றதான் இப்ப பார்க்க போறோம். நான் இப்போ உனக்கு குரூப் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் குரூப்பை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். எம்எஸ் அப்ப ஃபர்ஸ்ட் குரூப்ல மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகுமா, செகண்ட் தேர்ட்ல எல்லாம் என்ன ஆகும், அதே கான்செப்ட் தான். இப்ப ஃபர்ஸ்ட்ல நான் என்ன சொன்னேன், அட்டாமிக் ரேடியை இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னேன் பாத்தியா. ஸோ செகண்ட் குரூப்லயும் அட்டாமிக் ரேடியை இன்க்ரீஸ் ஆகும். அகைன் தேர்ட். தம்பி எதுவும் டவுட் இருக்கா? ஓகே, செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் குரூப்லயுமே பாத்தீங்கன்னா அட்டாமிக் ரேடியை கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். பட் ஆனா லெஃப்ட் டு ரைட் பீரியட் வைஸ் நீ நோட் பண்ண அப்படின்னா அட்டாமிக் ரேடியை கிராஜுவலா டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். ஓகேயா, ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் சொன்னேன் மிஸ். அப்போ ஃபிஃப்த் சிக்ஸ்த்துக்குலாம் என்ன ஆகும், ஃபிஃப்த் சிக்ஸ்த்துக்கும் அதே மாதிரி தான். ஸோ ஃபிஃப்த்ல பாரு, ஸ்டார்டிங்ல என்ன எலமெண்ட் இருக்கு, ருபீடியம், ஆர்பி இருக்கா. ஸோ ருபீடியத்துல இருந்து இந்த ஃபிஃப்த் ரோலே பார்த்துட்டே வா, லாஸ்ட் எலமெண்ட் இங்கேயா இருக்கா, ஜெனான். ஸோ ருபீடியத்துல இருந்து ஜெனான் வரைக்கும் என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா கிராஜுவலா அட்டாமிக் சைஸ், அட்டாமிக் ரேடியை என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். ஓகேயா, கான்செப்டை கரெக்டா புரிஞ்சுக்குவா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த வேரியேஷன் எதனால இருக்கு. ஓகேயா, ஸோ இந்த மாதிரியான வேரியேஷன் இருக்கிறதுக்கு என்ன ரீசன், ஸோ அதுக்கு இந்த பிக்சரை பார்த்தேன்னா உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேயா, ஸோ இப்போ லித்தியம் அப்படின்னு பாரு, லித்தியம் இருக்கு, போரானோட ஸ்ட்ரக்சரும் இருக்கு. ஸோ இப்போ லித்தியம் அப்படின்னு எடுத்துட்டேன்னா தம்பி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்டாமா. ஸோ இது நீ 11th 12th அடுத்து ஹையர் கிளாஸ் போனாலுமே கூட இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பேசிக் தெரிஞ்சா மட்டும்தான் உனக்கு அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ லித்தியம் அப்படின்னு பாரு. ஸோ லித்தியத்துக்கான அட்டாமிக் நம்பர். ஓகேயா,
ஸோ லித்தியம் அப்படின்னு எடுத்துட்டேன்னா இது எங்க பீரியாடிக் டேபிள்ல எங்க இருக்குன்றதையும் பார்ப்போம். ஸோ போரான் எங்க இருக்கு அப்படின்றதையும் பார்ப்போம். ஓகே, ஸோ லித்தியம் எங்க இருக்குன்னு பாரு. ஸோ இங்க வந்து செகண்ட் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்டா இருக்கு. போரான் எங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேயா? ஸோ போரானுக்கான அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 5, லித்தியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 3. ஓகேயா? நம்ம இப்போ என்ன பண்ண போறோம், லெஃப்ட் டு ரைட் வந்து மூவ் பண்ண போறோம். ஸோ அப்போ லித்தியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 3, போரானுக்கு 5 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ லித்தியம் அட்டாமிக் நம்பர் 3 அப்படின்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் எத்தனை இருக்கும், 3 தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆல்சோ ஈக்குவல் 3 தான். ஸோ ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேயா? ஸோ அப்போ அந்த புரோட்டான்ஸ் எங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கும், நியூக்ளியஸ்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து என்ன அப்படின்னா 3+. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3. ஓகே, ஸோ அந்த 3 எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் ஷெல்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஷெல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். ஏன் மிஸ் இது ஒரே ஒரு எலக்ட்ரான் தானே, இதையும் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஷெல்லே வைக்கலாம்ல, 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்ப. ஸோ ஃபர்ஸ்ட் ஷெல்ல மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் ஆக்குபைடு அப்படின்னா ஒன்லி 2 தான். ஸோ ரிமைனிங் எலக்ட்ரான்ஸ்லாம் என்ன ஆயிடுது அப்படின்னா நெக்ஸ்ட் ஷெல்லுக்கு மூவ் ஆகும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஷெல்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அடுத்து நெக்ஸ்ட் ஷெல்ல ஒரு எலக்ட்ரான் வந்துருது. ஓகேயா? ஸோ இதே பீரியட்ல தான் யாரும் ப்ரெசென்ட் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரானும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேயா? ஸோ அப்போ போரானுக்கான அட்டாமிக் நம்பர் என்ன, 5. ஸோ அப்போ சென்டர்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கக்கூடிய புரோட்டான்ஸ் எத்தனை, 5. ஸோ அப்போ அதுக்கான சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 5+. ஓகே, பாசிட்டிவ் சார்ஜ் 5+. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்கே எத்தனை இருக்கும், 5 தான் இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. தென் செகண்ட் ஷெல்ல அங்கே ஒரு எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆயிடுறது. இங்கே எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னா 3 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் இந்த செகண்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் ஆக்குபைட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் உள்ள போய் ஸ்டே பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த 3 எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஓகேயா? ஸோ நல்லா கவனிக்கணும். ஸோ ஒரே பீரியட் தான். ஓகேயா? ஸோ ஒரே பீரியட்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கக்கூடிய லித்தியத்தையும் கன்சிடர் பண்ணு, போரானையும் எடுத்துக்கோம். ஸோ லித்தியத்துல வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ரேடியை எப்படி இருக்குன்னு பாரு. ஸோ ரேடியை இங்க வந்து லைன்ல டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரேடியை எப்படி இருக்குன்னு பாரு. அதே இது போரான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட் தள்ளி இருக்கு, அதுக்கான ரேடியை பாரு எப்படி இருக்குன்னு பாரு. ஓகேயா? ஸோ டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மி ஆகுது. இந்த பிக்சரை மட்டும் கொஞ்சம் கவனிச்ச அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மி ஆகுது. ஸோ லித்தியத்துக்கு ரேடியை ஜாஸ்தியா இருக்கு, போரானுக்கு கம்மியா இருக்கு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டர்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு பாத்தியா பாசிட்டிவ் சார்ஜ் 3+ இருக்கு பாத்தியா. இந்த 3+ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும் அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய எலக்ட்ரானை என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா புல் பண்ணும். ஸோ அப்படி புல் பண்ணக்கூடிய டைம்ல இங்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ இங்க சென்டர்ல 3+, பட் ஆனா போரானுக்கு பார்த்தா அப்படின்னா 5+. ஸோ புல்லிங் வந்து இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். ஓகேயா? அப்ப சென்டர்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கக்கூடிய அந்த புரோட்டான்ஸை பொறுத்து அங்க இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜை பொறுத்து இந்த வெளியில இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை என்ன பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னா புல் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன ஆகும் அப்படின்னா ரேடியை ரெடியூஸ் ஆகுது. ஓகேயா? ஏன் உனக்கு பீரியட் வைஸ் பார்க்கக்கூடிய டைம்ல ஏன் சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்ற ஒரு ஐடியா உனக்கு இப்ப கிடைச்சிருக்கணும். ஓகேயா? ஸோ லெஃப்ட் டு ரைட் லித்தியத்தை நோட் பண்றோம். ஸோ லித்தியத்தை நோட் பண்ணக்கூடிய டைம்ல பார்த்தீங்கன்னா சைஸ் எப்படி இருக்குன்னு பாரு. ஸோ போரானுக்கு சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ ரெடியூஸ் ஆகுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ பீரியட் வைஸ் அட்டாமிக் ரேடியை டிக்ரீஸ் ஆகுது, குரூப் வைஸ் அட்டாமிக் ரேடியை இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேயா? ஸோ இதை நான் ஓரலா சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இது ரிலேட்டடான ஒரு ஷார்ட் வீடியோ பார்த்துருவோம். டேய் தம்பி, இப்போ வீடியோ கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா உனக்கு இன்னும் ஐடியா கிளியராகவே கிடைச்சிடும்.
Atomic size. Distance between the center of the nucleus and the outermost electron shell of an isolated atom is known as atomic size. It refers to the radius of an atom. It is measured in picometer. 1 pm is equal to 10 raised to the power minus 12 meters. Example, atomic radius of hydrogen atom is 37 picometer. Again, consider the elements of second period and first group. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கக்கூடிய அந்த வீடியோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ரேடியை எப்படி மெஷர் பண்றாங்க, எதுக்குமான அந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றத நீ நோட் பண்ணிருப்பேன். நெக்ஸ்ட் இது பீரியட் வைஸ், குரூப் வைஸ், இதுல வந்து இந்த வேரியேஷன் எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம். Now, note their atomic sizes. Atomic radius decreases in moving from left to right along a period. This is due to an increase in effective nuclear charge, which tends to pull the electrons closer to the nucleus. ஓகே, ஸோ இப்போ இந்த பிக்சர் மட்டும் நல்லா கவனி. ஸோ உன்னுடைய பீரியாடிக் டேபிள் சார்ட், ஓகேயா? ஸோ உன்னோட புக்ல வந்து பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிள் சார்ட் வந்து எந்த பேஜ்ல இருக்கு அப்படின்னா பேஜ் நம்பர் 108 எடுத்து வச்சுக்கோம். ஸோ அப்போ இங்க நீ இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணினா உனக்கு இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப 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 ஈஸி ஆயிடும். ஓகே, இப்போ பாரு. ஸோ லித்தியம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பீரியட்ல ஃபர்ஸ்ட் எலமெண்டா இருக்கா? ஸோ நியர்பை லித்தியம் யார் பிரசன்ட் ஆயிருக்கா? பெர்லியம் பிரசன்ட் ஆயிருக்கா? ஸோ லித்தியத்துக்கான அட்டாமிக் ரேடியஸ் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு பாரு, 152. தென் பெர்லியத்துக்கான அட்டாமிக் ரேடியஸ் டேய் தம்பி, டேய் Are muted. Atomic size. Distance between the center of the nucleus and the outermost electron shell of an isolated atom is known as atomic size. It refers to the radius of an atom. It is measured in picometer. Atomic radius of hydrogen atom is 37 picometer. Again, consider the elements of second period and first group. Now, note their atomic sizes. Atomic radius decreases in moving from left to right along a period. This is due to an increase in effective nuclear charge, which can... Okay. ஸோ இப்போ இந்த பிக்சரை மட்டும் நீ கவனிச்சுக்கோ. ஸோ உன்னோட பீரியாடிக் டேபிள் சார்ட்டையுமே நீ எடுத்து வச்சுக்கோ. ஸோ அதில் பார்த்தா அப்படின்னா லெஃப்ட் டு ரைட்டு. ஸோ லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் பீரியட்ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம், தென் பெர்லியம். அடுத்து பார்த்தா அப்படின்னா 13th குரூப்ல பார்த்தீங்கன்னா போரான், கார்பன், நைட்ரஜன் இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கான அட்டாமிக் ரேடியஸ் பாரு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 152, தென் பெர்லியத்துக்கு 112, then boron 85, then carbon 77, 75. ஸோ இப்படி என்ன ஆயிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவலா உனக்கு டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஓகேயா? ஸோ கிராஜுவலா உனக்கு என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ரேடியை டிக்ரீஸ் ஆகுது லெஃப்ட் டு ரைட் பார்த்தீங்கன்னா. ஸோ இது டிக்ரீஸ் ஆகுறதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டினோட் பண்ணியிருக்காங்கன்னு பாரு. ஸோ லித்தியத்துல சென்டர்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ அங்க பாசிட்டிவ் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா +3, தென் பெர்லியத்துக்கு பார்த்தீங்கன்னா +4, தென் +5, +6, +7 இப்படி போயிட்டு இருக்கான். ஸோ உனக்கு சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக அந்த லாஸ்ட் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை என்ன பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னா புல் பண்ணிட்டே இருக்கும். ஆக்சுவலா இந்த லித்தியம் டு நைட்ரஜன் வரைக்கும் நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் வந்து எத்தனை அப்படின்னா 2 தான். ஓகேயா? நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் வந்து 2 தான். ஒரே ஷெல்லுல மட்டும்தான் என்ன ஆயிட்டே இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியத்துல செகண்ட் ஷெல் இருக்கும், அதுல ஒரு எலக்ட்ரான் இருக்கும். பெர்லியத்திலயும் 2 ஷெல் தான் இருக்கும், அந்த செகண்ட் ஷெல்ல 2 எலக்ட்ரான் இருக்கும். போரான்ல அதே செகண்ட் ஷெல்ல 3 எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கும். கார்பன்ல அதே செகண்ட் ஷெல்ல 4 எலக்ட்ரான். ஸோ ஷெல்ஸோட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகல, அதே ஷெல்லு தான்.
பட் ஆனா என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் மட்டும் அதுல ஆட் ஆயிட்டே இருக்கு. ஓகேவா? To pull the electrons closer to the nucleus and reduces the size of the atom. But going down in a group, atomic size increases. This is because new shells are being added as we go down the group. ஓகே, ஸோ இப்போ இந்த பிக்சரை பாரு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் வைஸ். ஸோ உன்னோட பீரியாடிக் டேபிள் சார்ட்டை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோ. ஸோ அதில் பார்த்தா அப்படின்னா ஃபர்ஸ்ட் குரூப் ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம். அட்டாமிக் சைஸ் என்ன ஆயிட்டே இருக்குன்னு பாரு. ஹைட்ரஜனுக்கான அட்டாமிக் சைஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 37 பைக்கோமீட்டர். தென் லித்தியத்துக்கு வந்து 152, 186, 227 அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஓகே, அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஏன், என்ன ரீசன் அப்படின்னா இப்ப ஹைட்ரஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க ஒரே ஒரு ஷெல், ஒரு ஆர்பிட் மட்டும்தான் இருக்கும். தென் லித்தியம் அப்படின்றது செகண்ட் பீரியட்ல இருக்கும். ஸோ அதுக்கு 2 ஆர்பிட் இருக்கும். சோடியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் பீரியட்ல இருக்கும். அங்க 3 ஆர்பிட் பிரசன்ட் ஆயிருக்கும். பாத்தியா, ஒவ்வொரு பீரியடுக்கும் எவ்வளவு ஒரு அழகான ஒரு டிசைனிங் அப்படின்றது இப்ப நீ பார்த்தீங்கனாலே தெரியும். அது எத்தனாவது பீரியட்ல இருக்கோ அந்த பீரியட்ல இருக்கிறதுக்கு ஏத்தா போல அதுல நம்பர் ஆஃப் ஷெல்ஸும் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ தேர்ட் பீரியட்ல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா 3 ஆர்பிட் பிரசன்ட் ஆயிருக்கும். ஃபோர்த் பீரியட்ல இருக்கா அங்க ஒரு 4 ஆர்பிட்ஸ். ஃபிஃப்த் பீரியட்ல இருக்கா அங்க 5 ஆர்பிட்ஸ் இருக்கும். ஸோ அப்ப இது உனக்கு குரூப் வைஸ் பார்க்கக்கூடிய டைம்ல கிராஜுவலா உனக்கு அந்த அட்டாமிக் சைஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகேயா? ஸோ பீரியட் வைஸ் பார்த்தா அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது. குரூப் வைஸ் பார்த்தா அப்படின்னா அட்டாமிக் சைஸ், அந்த அட்டாமிக் ரேடியை என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. This increases the distance between the outermost electrons and the nucleus, thereby increasing the atomic size in spite of the increase in nuclear charge. Very important to note that the effect of the addition of a new shell outweighs the effect of the increased nuclear charge. ஓகே, ஸோ ஐடியா உனக்கு கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அட்டாமிக் ரேடியை அப்படின்னா உனக்கு ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் இப்ப கிடைச்சிருக்கும். தென் அயானிக் ரேடியை. ஓகே, ஸோ அயானிக் ரேடியை நெக்ஸ்ட் நம்ம நோட் பண்ண போறது அயானிக் ரேடியை. ஸோ அப்போ அயான் ஃபார்மேஷன் எப்ப இருக்கும்? இதுவும் நம்ம லாஸ்ட் இயர் படிச்சிருக்கோம். கேட்டையான் அண்ட் ஆனையான் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஸோ கேட்டையான் ஆனையான் ஃபார்மேஷன் எப்ப இருக்கும்? when an atom loses its electrons, அதோட எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணது அப்படின்னா இட் கெட் பாசிட்டிவ் சார்ஜ், ஸோ இட் கன்வெர்ட்ஸ் இன்டு கேட்டையான். ஓகேயா? ஸோ அங்க எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணுச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு வந்து ஒரு சார்ஜ் கிடைக்குது. ஸோ லூஸ் பண்றதுனால இதுக்கு என்ன சார்ஜ் கிடைக்குது? பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்குது. ஸோ அதனால இதுக்கு நம்ம என்ன நேம் பண்றோம் அப்படின்னா கேட்டையான். இதே இது எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன சார்ஜ் கிடைக்கும்? நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். ஸோ அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நேம் வந்து என்ன அப்படின்னா ஆனையான். ஓகேயா? ஸோ கேட்டையான், ஆனையான் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றதும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ கேட்டையான் ஆனையான்ல எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருக்குமா? இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த அயான்ஸ் பேசிஸ்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடுத்த கான்செப்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். டே தம்பி, கிளாஸ் எடுத்துட்டு இருக்கக்கூடிய டைம்ல அன்மியூட் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு என்னத்தையாவது உட்காந்து பேசிட்டு இருக்க. Unmuted. Unmuted. ஆதித்யாலாம் அவை பாட்டுக்கு பேசிட்டு இருக்கான். என்ன கிளாஸ கவனிக்கிறான்றது எனக்கு புரியல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா அயானிக் ரேடியை. ஸோ கேட்டையான், ஆனையான் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம நோட் பண்ண போறது இப்ப அட்டாமிக் ரேடியை தானே பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது அயானிக் ரேடியை.
ஸோ அயானிக் ரேடியைல அந்த லாஸ்ட் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை வந்து லூஸ் பண்ணுது இல்ல கெயின் பண்ணுது. ஸோ என்ன மாதிரியான சேஞ்சஸ் வருது அப்படின்னு பாரு. ஸோ இப்ப லித்தியம், அதே லித்தியத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ லித்தியத்துக்கான ரேடியை நார்மலா வந்து பாத்தீங்கன்னா 156, அட்டாமிக் ரேடியை வந்து பாத்தீங்கன்னா 156. ஸோ லித்தியத்தோட லாஸ்ட் ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குமா? ஸோ அந்த ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இட் கன்வெர்ட் இன்டு பாசிட்டிவ் அயான், கேட்டையானா அது கன்வெர்ட் ஆயிடுது. ஸோ அப்ப இதுக்கான சார்ஜ் பாரு Li பிளஸ். ஸோ அப்ப அதோட சைஸ் வந்து 156ல இருந்து 90 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரெடியூஸ் ஆயிடுச்சு. நல்லா கவனிக்கணும். 156ல இருந்து 90 இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஓகேயா? ஓகே. ஸோ அதே லித்தியம் இருக்கக்கூடிய அதே பீரியட்ல பாத்தீங்கன்னா அந்த லாஸ்டுக்கு முந்தின எலமெண்ட் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளூரின். ஓகே, இது வந்து நம்ம ஆனையான் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது வரும். ஓகே, ஸோ இப்ப இங்க பார்த்த அப்படின்னா ஓகே, ஸோ இப்ப இங்கேயுமே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் அயானிக் ரேடியை வந்து என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் அப்படின்றது டிக்ரீஸ் ஆகுது, டாப் டு பாட்டம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேயா? ஸோ இப்போ இங்க நமக்கு என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ லித்தியம் அப்படின்னு எடுத்துட்டேன்னா அதோட அட்டாமிக் ரேடியை வந்து பாத்தீங்கன்னா 156, Li பிளஸ் அப்படின்னா அதுக்கான அட்டாமிக் ரேடியை 90. அப்ப இந்த லித்தியத்துல இருந்து நம்ம லாஸ்ட் வரைக்கும் நோட் பண்றோம். லாஸ்ட் லித்தியத்தோட லாஸ்ட் அந்த பீரியட்ல லாஸ்ட் எலமெண்ட் யாரு? நியான். ஸோ அப்ப நியான் வரைக்கும் நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க அட்டாமிக் ரேடியை அதே மாதிரி என்ன அயானிக் ரேடியை என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா கிராஜுவலா டிக்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி டாப் டு பாட்டம் யாரு? ஹைட்ரஜன் டு பிரான்சியம். ஃபர்ஸ்ட் குரூப்ல பாக்குறோம் அப்படின்னா ஹைட்ரஜன் டு பிரான்சியம் அப்படின்னு எடுத்துட்டேன்னா இங்க அயானிக் ரேடியை என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அயானிக் ரேடியை வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சுக்கோ, ஒரு ஆட்டம் அதோட எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணது அப்படின்னா அது கேட்டையானா கன்வெர்ட் ஆகும். ஒரு ஆட்டம் அதுக்கான எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணுச்சு அப்படின்னா அது ஆனையானா கன்வெர்ட் ஆகும். ஓகேயா? ஸோ இப்ப இந்த இதுக்கு மட்டுமே நீ பாரு, எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணக்கூடிய டைம்ல லித்தியத்தோட சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகுதா? அதே இது ஃப்ளூரினை நீ நோட் பண்ண அப்படின்னா இது எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணுதான். ஸோ அப்ப அதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 69ல இருந்ததா. ஸோ இப்போ ஃப்ளூரைடு அயான், ஏன்னா இப்ப நம்ம சொல்லும் போது ஃப்ளூரின் அயான் சொல்ல மாட்டோம், இது வந்து ஃப்ளூரைடு அயானா கன்வெர்ட் ஆயிடுச்சு, எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிருக்கு அப்படின்னா இதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா? 119 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி குளோரினுக்கு பாரு 91 இருக்குது, அது குளோரைடு அயானா கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட சைஸ் வந்து 167 இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேயா? ஸோ அப்ப இந்த இன்க்ரீஸ் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ இது வந்து பாத்தீங்கன்னா பீரியட் வைஸ் எப்படி இருக்கு, குரூப் வைஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீ இதுக்கு முன்னாடி அட்டாமிக் ரேடியைக்கு என்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோமோ அதே தான். நம்ம லெஃப்ட் டு ரைட் பார்த்தோம் அப்படின்னா பீரியட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா அயானிக் ரேடியை டிக்ரீஸ் ஆகும். டாப் டு பாட்டம் அதாவது குரூப் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா அயானிக் ரேடியையும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேயா? ஓகே, இந்த கான்செப்ட் மட்டும் அஸ்வின் குமார் உனக்கு தனியா சொல்லணுமாடா? டேய் ஓகே, ஸோ அட்டாமிக் ரேடியைக்கும் அயானிக் ரேடியைக்குமான அந்த எக்ஸ்பிளனேஷன், அந்த நம்ம பார்த்திருக்கக்கூடிய அந்த பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ஒன்று போலதான் இருக்கும். ஓகேயா? ஸோ லெஃப்ட் டு ரைட் பீரியட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும், குரூப் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். இந்த கான்செப்டை மைண்ட்ல வச்சுக்கோ. ஓகேயா? தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி. ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன் என்னது? அயனைசேஷன் எனர்ஜி. என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க பாரு. அயனைசேஷன் எனர்ஜி இஸ் த minimum energy required to remove an electron from a gaseous atom
in its ground state to form a cation. Okay, so ஒரு கேட்டையானா கன்வெர்ட் ஆகணும். ஒரு ஆட்டம் வந்து கேட்டையானா கன்வெர்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோ. அப்ப அதுல உள்ள எலக்ட்ரானை நம்ம என்ன பண்றோம், ரிமூவ் பண்றோம். ஸோ ரிமூவ் பண்றோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா நடந்துராது. அந்த ரிமூவலுக்கு இட் நீட் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. அந்த எனர்ஜிக்கு தான் நம்ம என்ன நேம் பண்றோம் அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி. இப்ப நான் சொன்னேன் பாத்தியா, சோ லித்தியத்துல லாஸ்ட் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை அது லூஸ் பண்ணுது. லூஸ் பண்ணிட்டு லித்தியம் Li+ அயானா அது கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா ஈஸியா நான் சொல்லிட்டு போயிட்டேன் அதுல உள்ள எலக்ட்ரானை அது லூஸ் பண்ணுது அப்படின்ட்டு. ஆனா லூஸ் பண்ணணும் அப்படின்னா இட் ரெக்வயர்ஸ் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஓகேயா, சோ அந்த எனர்ஜிக்கு தான் நம்ம என்ன நேம் கொடுக்கறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி. ஓகேயா, அதுக்கு நம்ம என்ன நேம் பண்றோம், அயனைசேஷன் எனர்ஜி. அதே இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப குளோரினுக்கு நம்ம நோட் பண்ணோம். என்ன குளோரினுக்கு என்ன நோட் பண்ணோம், சோ குளோரினுக்கான ரேடியை வந்து பாத்தீங்கன்னா 91. அது குளோரைடு அயானா கன்வெர்ட் ஆகுது. அப்ப குளோரைடு அயானா கன்வெர்ட் ஆகுதுன்னா அங்க ஒரு எலக்ட்ரான் வந்து உள்ள வந்து ஆட் ஆகுது. அப்படி உள்ள ஆட் ஆகக்கூடிய டைம்ல அந்த குளோரின்ல இருந்து என்ன ஆகுது அப்படின்னா சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ்டு. ஓகே, சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்டு. அந்த ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜிக்கு தான் நம்ம என்ன நேம் பண்றோம் அப்படின்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஓகே, சோ டிஃபரன்ஸா நல்லா கவனிச்சுக்கோ. அயனைசேஷன் எனர்ஜினா என்ன, எலக்ட்ரான் அஃபினிட்டினா என்ன அப்படின்ற எக்ஸ்பிளனேஷன் உனக்கு நான் இதுலயே சொல்லிட்டேன். ஒரு ஆட்டம் எலக்ட்ரானை லூஸ் பண்ணி கேட்டையானா கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா இட் இஸ் ரெக்வயர்ஸ் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. அதுக்கு நம்ம என்ன நேம் பண்றோம், அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்றோம். அதே டைம்ல ஒரு ஆட்டம் எலக்ட்ரானை கெயின் பண்ணுது. ஓகேயா, ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்குது அப்படின்னா அங்க அந்த ஆட்டம் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் எனர்ஜியை அது லூஸ் பண்ணணும். ஓகே, கொஞ்சம் எனர்ஜியை லூஸ் பண்ணா மட்டும்தான் அது ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்க முடியும். அந்த எனர்ஜிக்கு நம்ம என்ன நேம் பண்றோம் அப்படின்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஓகேயா, சொல்றது புரியுதா? ஸோ அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கதை மாதிரி நீ இமேஜின் பண்ணிக்கணும். எலக்ட்ரானை லாஸ்ட் ஷெல்ல இருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் எனர்ஜியை நம்ம கொடுத்து நம்ம அதை என்ன பண்றோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணி விடுறோம். அதே டைம்ல ஒரு எலக்ட்ரானை நம்ம வாங்கணும், அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆட்டத்துல இருக்கக்கூடிய கொஞ்சம் எனர்ஜியை அது ரிலீஸ் பண்ணணும். ஓகேயா, சோ அப்ப எலக்ட்ரானை வாங்குறதுக்கு எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது பாத்தியா, அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நேம் எலக்ட்ரான் அஃபினிட்டி. அதே டைம்ல ஒரு எலக்ட்ரானை அந்த இடத்த விட்டு போக வைக்கணும் அப்படின்னா இட் கிவ்ஸ் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. அதுக்கு அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்றோம். ஓகேயா, ஸோ கொஞ்சம் அந்த கான்செப்டை மட்டும், அந்த கேட்டையான் அயனையான் கான்செப்டையும் எனர்ஜி வந்து எங்க லூஸ் ஆகுது, எங்க வந்து எனர்ஜியை கெயின் பண்ணிக்கிறாங்க, அந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன்னா இது ரொம்ப ஈஸி ஆயிடும். அயனைசேஷன் எனர்ஜினா என்ன அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகே, ஸோ இதுக்கு ரிலேட்டடா உள்ள ஒரு சின்ன வீடியோ. The number of ionization energies an atom can have is equal to the number of electrons in that atom. The energy required to remove the first electron is called the first. So அப்ப இந்த வீடியோல இருந்தது பாரு. So first shell எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, சோடியத்துக்கான அட்டாமிக் நம்பர் 11. So first shell contains only 2 electrons. Then second shell contains 8 electrons. 8 electrons இருந்தா அப்படின்னா அதுக்கு ஒரு யான பலம் சொல்லலாம். ஏன்னா 8 electrons இருக்கக்கூடிய ஆர்பிட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ஸ்டேபிளான ஆர்பிட். ஆனா லாஸ்ட் ஷெல்ல பாரு ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் பிரசன்ட் ஆயிருக்கு. இப்ப இந்த ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். இந்த ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் எனர்ஜியை நம்ம அதுக்கு ப்ரொவைட் பண்றோம். ஓகேயா, ஸோ அந்த எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணா மட்டும்தான் அந்த எலக்ட்ரானை அது லூஸ் பண்ணும். அது வரைக்கும் அந்த சோடியம் பிடிச்சுதான் வச்சிருக்கோம். ஸோ எவ்வளவு எனர்ஜியை நம்ம ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 496. ஓகேயா, லாஸ்ட் ஷெல்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு, அது பாவம் அனாமத்தா சுத்திட்டு இருக்கு பாத்தியா. ஸோ அப்ப அந்த ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இட் ரெக்வயர்ஸ் 496 கிலோ ஜூல் எனர்ஜி வந்து அதுக்கு தேவைப்படுது. ஓகே, ஆனா இதே இது அதுக்கு முன்னாடி 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு பத்தியா, அந்த ஷெல்லுல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டஃப். அதுக்கு நம்ம நிறைய எனர்ஜி வந்து சப்ளை பண்ணணும். Ionization energy. In case of sodium, it is 496 kilojoules per mole.
energy that is required to remove a second electron is called the second ionization energy. After the removal of the first electron, the atom gains a unit positive charge. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 10 டைம்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஷெல்ல உள்ளதை ரிமூவ் பண்றதை விட 10 டைம்ஸ் எனர்ஜி நம்ம ப்ரொவைட் பண்ணா மட்டும்தான் அங்க உள்ள எனர்ஜி வந்து அங்க உள்ள எலக்ட்ரான்ஸை நம்மளால ரிமூவ் பண்ண முடியும். The nuclear charge on the remaining electrons increases. Therefore, the removal of second electron requires a larger energy compared to the first one. In case of sodium, it is 4,563 kilojoules per mole. The sodium ion then acquires a positive charge of +2. Ionization energy generally decreases from top to bottom in a group and increases from left to right in a period. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கக்கூடிய சோடியம் உனக்கு எதுக்கான ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம் அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜினா என்ன அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம். ஓகேயா? ஸோ இந்த அயனைசேஷன் எனர்ஜி குரூப் வைஸோ பீரியட் வைஸோ எப்படி இருக்கும் அப்படின்றதான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ. Electron affinity. ஸோ இப்போ பார்த்துருக்கக்கூடிய இந்த பிக்சர்ல ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோ. அயனைசேஷன் எனர்ஜி நீனு எப்படி நோட் பண்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப் வைஸ் நீ நோட் பண்ற. ஸோ குரூப் வைஸ் பார்த்த அப்படின்னா அதுல உள்ள எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்றோம். அந்த லாஸ்ட் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த பீக் வந்து பாத்தீங்கன்னா ஹையா இருக்கு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு we spend a lot of energy. நிறைய எனர்ஜியை நம்ம ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் அதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட எலமெண்ட் யாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல உள்ளது ஹைட்ரஜன். தென் செகண்ட் ஒன் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லித்தியம். ஓகே, உன்னோட பீரியாடிக் டேபிள பக்கத்துல எடுத்து வச்சுக்கோ அப்படின்ட்டேன். ஸோ ஹைட்ரஜன், தென் லித்தியம். தேர்ட் பாக்ஸ் வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா சோடியம். ஃபோர்த் ஒன் பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம். ஸோ இந்த ஆர்டர்ல தான் இது போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்ப இந்த குரூப் வைஸ் நீ பார்த்த அப்படின்னா இங்க என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி குறைஞ்சிட்டே இருக்கு. ஓகே, கிராஜுவலா உனக்கு என்ன ஆயிட்டே இருக்கு, அயனைசேஷன் எனர்ஜி குறைஞ்சிட்டே இருக்கு. இதே இத நெக்ஸ்ட் ஒன்ல பாரு. நெக்ஸ்ட் ஒன்ல நீ நோட் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே, சோ இங்க நீ நோட் பண்ணக்கூடிய டைம்ல பீரியட் வைஸ் நீ பார்த்த அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தது குரூப் வைஸ், இப்போ நீ நோட் பண்றது பீரியட் வைஸ். ஸோ பீரியட் வைஸ் நீ நோட் பண்ண அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் அந்த சென்டர்ல இருக்கக்கூடிய சார்ஜ், அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா லாஸ்ட் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை ரொம்ப ரொம்ப என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைட்டா ஹோல்ட் பண்ணிருக்கோம். ஸோ அப்படி ஹோல்ட் பண்ணிருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா நிறைய எனர்ஜி வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால ஸோ பீரியட் வைஸ் நீ பார்த்த அப்படின்னா என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லும் அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஆனா குரூப் வைஸ் பாத்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் ஷெல்ல ஃபுல்லும் எத்தனை எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். ஸோ உனக்கு அங்க சைஸ் வந்து பெருசாக பெருசாக அந்த அட்டாமிக் சைஸ் வந்து பெருசாக பெருசாக அந்த லாஸ்ட் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை சென்டர்ல இருக்கக்கூடிய நியூக்ளியஸால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ அப்ப லாஸ்ட் ஷெல்ல உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போனது அப்படின்னா ஓகே அப்படின்ற மாதிரி என்ன ஆயிடும் அப்படின்னா நியூக்ளியஸ் வந்து விட்டுடும். ஓகேயா? ஸோ அப்போ உனக்கு என்ன ஆயிட்டே இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷெல்லுல அந்த ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கக்கூடிய
எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன ஆயிட முடியும் அப்படின்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட முடியும். ஓகே, அது கொஞ்சம் எனர்ஜி சப்ளை பண்ணாலே போதும், அதுல உள்ள எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஈஸியாவே என்ன ஆயிடும் அப்படின்னா ரிமூவ் ஆயிடும். ஓகேவா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் குரூப்ல அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆயிட்டே இருக்கு அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது. மீன்ஸ் இது ஃபர்ஸ்ட் குரூப்ல மட்டுமா கிடையாது, செகண்ட், தேர்டு, ஃபோர்த், நீ எதை எடுத்துக்கிட்டேனாலும் சரி, டாப் டு பாட்டம் உனக்கு அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆயிட்டே இருக்கும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ சைஸ் இன்க்ரீஸ் ஆனாலே அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். இந்த கான்செப்டை மைண்ட்ல வச்சுக்கோ. ரெண்டும் கான்ட்ராவர்சி. சைஸ் இன்க்ரீஸ் ஆனா அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி. Electron affinity is the energy change taking place when an electron is added to an isolated gaseous atom. First, electron affinity is the energy released when an electron is added to an atom. In case of oxygen, it is minus 142 kilojoules per mole. ஸோ ஆக்சிஜன்ல எலக்ட்ரானை ஆட் பண்றோம். ஸோ ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆக்சிஜன் ஆட்டம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை அது லூஸ் பண்ணணும். ஸோ லூஸ் பண்ணுது அப்படின்றதுனால தான் நம்ம அங்க என்ன சிம்பிள் யூஸ் பண்றோம் அப்படின்னா மைனஸ். ஓகேயா? minus 142. When one more electron is added to the ion, we measure second electron affinity. In case of oxygen, it is plus 710 kilojoules per mole. Electron affinity decreases from top to bottom. So electron affinity value என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா top to bottom வந்து decrease ஆயிட்டு இருக்கு. Okay, so top to bottom electron affinity value decrease ஆகுது. In a group and increases from left to right in a period. Have a look at the values to understand it in a better way. So electron affinity value group wise பார்த்தோம் அப்படின்னா decrease ஆகுது, ஆனா period wise பார்த்தோம் அப்படின்னா increase ஆகுது. ஓகேயா? ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாம் இப்போ நீ பார்த்துட்டு இருக்க, அந்த வேல்யூஸை பார்க்கக்கூடிய டைம்ல உனக்கே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ லித்தியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ இருக்கு, ஸோ பெர்லியத்துக்கு வந்து 0. ஏன்னா அந்த பெர்லியத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதுல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் தான் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ் தான் ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ அது அதுல ப்ரெசென்ட் ஆயிருக்கிறதுனால மேற்கொண்டு எலக்ட்ரான்ஸ் அது ஹோல்ட் பண்ணாது. ஸோ அதனாலதான் அங்க அஃபினிட்டி வேல்யூ 0. ஓகேயா? ஸோ இப்போ இந்த மாதிரி உனக்கு என்ன ஆயிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட். ஸோ பீரியட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேயா? ஸோ இந்த கான்செப்ட் எல்லாம் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோ. ஸோ அட்டாமிக் ரேடியே, அயானிக் ரேடியே பீரியட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது, குரூப் வைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி இந்த வேல்யூஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா பீரியட் வைஸ் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது, குரூப் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். ஓகே, இந்த ரெண்டும் வந்து கான்ட்ராவர்சியில இருக்கும். ஸோ அது என்னன்றதா கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோ. ஓகே, அயனைசேஷன் எனர்ஜிக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன், எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கான எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்தாச்சு. தென் லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஓகே, the last one is electronegativity. Okay, so electronegativity கான explanation என்னன்னு பாரு. Electronegativity of an element is the measure of the tendency of its atom to attract the shared pair of electrons towards itself in a covalent bond. So the electronegativity concept நம்ம maximum எதுல தான் discuss பண்ணுவோம் அப்படின்னா covalent bond conceptல தான் நம்ம discuss பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்க நீ நோட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் குளோரின் ரெண்டும் கம்பைன்ட் ஆகி என்ன ஆகுது அப்படின்னா
ஹைட்ரஜன் குளோரைடு மாலிகுல அது ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ இங்க நீ பார்த்த அப்படின்னா இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா தெரியும், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஹைட்ரஜன் குளோரைடு மாலிகுல். ஸோ அப்போ இந்த பாண்ட் ஃபார்மேஷன், இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த பாண்ட் ஃபார்மேஷன் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா, இந்த பாண்ட் ஃபார்மேஷனுக்கு ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை ப்ரொவைட் பண்ணிருக்கோம், குளோரினும் ஒரு எலக்ட்ரானை ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இந்த சென்டர்ல உள்ள 2 எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆட்டத்துக்குமே காமன். ஓகேயா, ஸோ அப்படி காமனா இருக்கக்கூடிய டைம்ல மட்டும்தான் அங்க என்ன பாண்ட் ஃபார்மேஷன் இருக்கும் அப்படின்னா கோவேலன்ட் பாண்ட் ஃபார்மேஷன் இருக்கும். ஓகேயா, ஸோ இந்த கோவேலன்ட் பாண்ட் ஃபார்மேஷன்ல சென்டர்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் 2 ஆட்டத்துக்கும் காமன் சொல்லிட்டேன். பட் ஆனா இந்த குளோரினுக்கு இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பவர் ஹையா இருக்கிறதுனால இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பக்கமா புல் பண்ணிட்டே இருக்கும். ஓகேயா, ஸோ அது பக்கமா அது என்ன பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புல் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அப்படி புல் பண்ணக்கூடிய டைம்ல ஒரு ஸ்டேஜ்ல அதுக்கான எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த சென்டர்ல இருக்கக்கூடிய ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு பாத்தியா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் யாருக்கே டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா குளோரினுக்கே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய டைம்ல குளோரின் வந்து குளோரைடு அயானாகவும் நெகட்டிவ் அயானா கன்வெர்ட் ஆகும், ஹைட்ரஜன் பாசிட்டிவ் அயானா அது கன்வெர்ட் ஆயிடுது. ஆக்சுவலா இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னா ஹைட்ரஜனும் ஒரு எலக்ட்ரானை ப்ரொவைட் பண்ணிருக்கும், குளோரினும் ஒரு எலக்ட்ரானை ப்ரொவைட் பண்ணிருக்கும். ஸோ அப்படின்னா மட்டும்தான் இங்க பாண்டட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அது 2 ஆட்டத்துக்குமே காமன். பட் ஆனா இது என்ன பண்ணுது அப்படின்னா குளோரின் மட்டும் அதோட டைரக்ஷன்ல புல் பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கான எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பவர் வந்து பாத்தீங்கன்னா ஹையா இருக்கும். ஓகே, ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஹையா இருக்கும். ஸோ அப்ப இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை பத்தி தான் இந்த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டில நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதே எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து பார்த்தா அப்படின்னா பீரியட் வைஸ் பார்த்தா அப்படின்னா அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது, குரூப் வைஸ் பார்த்தா அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி லெஃப்ட் டு ரைட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது, டாப் டு பாட்டம் குரூப் வைஸ் நீ பார்த்தா அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்ப இங்க பார்த்தா அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கான எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளூரினுக்கு 4 இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியோட இருக்கு. அதாவது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா என்ன மீனிங், எலக்ட்ரான்ஸ் அது பக்கமா புல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அது ஹையா இருக்கும். ஸோ ஃப்ளூரினுக்கு 4, குளோரினுக்கு 3, புரோமினுக்கு 2.8, அயோடினுக்கு 2.5, ஹைட்ரஜனுக்கு 2.1, தென் சோடியத்துக்கு 1. ஓகேயா, சோடியத்துக்கு 1. ஸோ இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூ இந்த 2 எலமெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜனும் இருக்கு குளோரினும் பிரசன்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோவே. ஸோ இப்போ குளோரினுக்கான எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூ என்ன 3, ஹைட்ரஜனுக்கான வேல்யூ 2.1. ஸோ இப்போ இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியில எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாக்குறோம். ஸோ 3 - 2.1, ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 0.9. ஸோ 1.7க்கு அந்த டிஃபரன்ஸ் வந்து 1.7 விட ஹையா இருந்தது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பாண்ட் வந்து பாத்தீங்கன்னா அயானிக் பாண்ட். 1.7 விட லோவா இருந்தது அப்படின்னா அது கோவேலன்ட் பாண்ட். ஓகேயா, ஸோ அப்ப இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூவை வச்சே அங்க இருக்கக்கூடிய பாண்ட் ஃபார்மேஷன் என்ன அப்படின்றதையும் ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, அந்த எக்ஸ்பிளனேஷன் தான் நமக்கு இங்க கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேயா, ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமான இண்டிவிஜுவல் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதுக்கான டிஃபரன்ஸ் என்னன்றதை நீ நோட் பண்ற. அந்த டிஃபரன்ஸ் வேல்யூ 1.7 விட ஹையா இருந்தா அங்க இருக்கக்கூடிய பாண்ட் ஃபார்மேஷன் அயானிக் பாண்ட், அந்த 2 ஆட்டத்துக்கு இடையில இருக்கக்கூடிய பாண்ட் வந்து அயானிக் பாண்டா இருக்கும். சப்போஸ் 1.7 விட லோவா இருந்தது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பாண்ட் வந்து கோவேலன்ட் பாண்ட். ஓகே, ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி லெஃப்ட் டு ரைட் பீரியட் வைஸ் எப்படி இருக்கும், குரூப் வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்ப நம்ம பார்த்திருக்கக்கூடிய அந்த 5 பீரியாடிக் ப்ராப்பர்ட்டியுமே ரொம்ப ரொம்ப ஈஸியா இங்க ஒரு சின்ன பாக்ஸ்ல கொடுத்துட்டாங்க. ஓகேயா, ஸோ அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பீரியட் வைஸ் டிக்ரீஸ் ஆகுது, குரூப் வைஸ் இன்க்ரீசஸ். தென் அயானிக் ரேடியஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீரியட் வைஸ் டிக்ரீசஸ், குரூப் வைஸ் இன்க்ரீசஸ். Then ionization energy, electron affinity, electronegativity இது எல்லாமே period wise increases, group wise decreases. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்றதையும் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ அப்ப இன்னைக்கான செஷன் இதோட கம்ப்ளீட் ஆகுது. நீ இந்த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அகைன் ஒரு தடவை நீ ரீட் பண்ணியாவது பார்த்துக்கோ. ஓகேயா, ஓகேடாமா, தேங்க்யூப்பா.